ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 19. பகவான் வாமன தேவர் பலி மகாராஜனிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 32. ஏஷதே ஸ்தானம் ஐஸ்வர்யம் ஸ்ரீயம் தேஜோ யசஸ்ருதம் தாஷ்யதி ஆச்சித்ய சக்ராய மாயா மானவகோஹரி. டிரான்ஸ்லேஷன். ஒரு பிரம்மச்சாரியாக பொய் வேடம் தரித்துள்ள இவர் உண்மையில் பரமபுருஷ பகவானாகிய ஹரி ஆவார். உன்னுடைய நிலம், செல்வம், அழகு, சக்தி, புகழ் மற்றும் கல்வி ஆகிய அனைத்தையும் பறித்து கொள்ளவே இந்த ரூபத்தில் அவர் வந்திருக்கிறார். அனைத்தையும் உன்னிடமிருந்து பறித்து கொண்ட பின் அதை உனது எதிரியான இந்திரனிடம் ஒப்படைத்து விடுவார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். ஸ்ரீமத் பாகவதத்தில் 10வது ஸ்கந்தம் 88வது அத்தியாயம் 8வது பதத்தில் கூறப்படுவதாவது: யஷ்யாகம் அனுகிரஹ்ணாமி ஹரிக்ஷ்யே தத் தனம் சனேக. யுதிஷ்டிர மகாராஜனிடம் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், பக்தனிடம் எனக்குள்ள கருணையின் முதல் பாகமாக அவனுடைய உடைமைகளை, குறிப்பாக அவனது பௌதீக செல்வமான பணத்தை அவனிடமிருந்து நான் பறித்து விடுகிறேன். இதுவே மேற்கூறிய ஸ்லோகத்தின் பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். இது உண்மையான பக்தனிடமுள்ள பகவான் கிருஷ்ணரின் விசேஷ அன்பாகும். உண்மையான பக்தன் ஒருவன் அனைத்திற்கும் மேலாக ஸ்ரீ கிருஷ்ணரையே விரும்பிய போதிலும் கிருஷ்ண உணர்வில் முன்னேறுவதற்கு தடையாக உள்ள பௌதீக உடைமைகளிலும் பற்றுள்ளவனாக இருந்தால் பகவான் அவனுடைய எல்லா உடைமைகளையும் தந்திரமாக பறித்து விடுகிறார். இந்த குள்ள பிரம்மச்சாரி அனைத்தையும் பறித்து கொள்வார் என்று சுக்ராச்சாரியார் இங்கு கூறுகிறார். இவ்வாறாக ஒருவனுடைய எல்லா பௌதீக உடைமைகளையும் மனதையும் கூட பகவான் பறித்து விடுவார் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். ஒருவன் தன் மனதை கிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் அர்ப்பணம் செய்து விடுவானாயின் வை மனக கிருஷ்ண பாதார விந்தையோ. அவரை திருப்திப்படுத்துவதற்காக அவனால் இயற்கையாகவே அனைத்தையும் தியாகம் செய்துவிட முடியும். பலி மகாராஜா ஒரு பக்தராக இருந்த போதிலும் அவர் பௌதீக உடைமைகளில் பற்றுதல் கொண்டிருந்தார். ஆகவே பகவான் அவர் மீது மிகவும் அன்பு கொண்டு பகவான் வாமனராக தோன்றி பலி மகாராஜாவின் எல்லா பௌதீக உடைமைகளையும் மட்டுமல்லாமல் அவரது மனதையும் பறித்து கொண்டு அவரிடம் விசேஷமான அன்பை காட்டினார். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 19. பகவான் வாமன தேவர் பலி மகாராஜாவிடம் யாசித்தல் என்னும் தலைப்பில் பதம் 32 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய்.